குருவே சரணம். எல்லோருக்கும் நமஸ்காரம். நாம் இந்த பதிவில் வரக்கூடிய சனி பயிற்சி 2025ஆம் ஆண்டில் மார்ச் மாதம் 29ஆம் தேதி மாலை சுமார் 9 மணி 45 நிமிடங்களுக்கு திருக்கணித பஞ்சாங்கம் படி கும்பராசியிலிருந்து சனி மீனராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அப்படி மீனராசிக்கு பயிற்சி ஆகக்கூடிய சனியால் ஒவ்வொரு ராசிக்கும் மேஷம் தொடங்கி மீனம் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலனை கொடுக்கும் அப்படிங்கிறத நாம தனித்தனி வீடியோவா பார்க்க போறோம். ஏற்கனவே எந்தெந்த ராசிக்கு யோகம் இருக்கும், சனி பெயர்ச்சியால எந்தெந்த ராசிக்கு அவயோகம் இருக்குங்கிற வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். ஒரு ஷார்ட் வீடியோவை போட்டிருப்பேன். இந்த பதிவில் ஒவ்வொரு தனித்தனி வீடியோவிலையும் அந்தந்த ராசிக்கு எப்படிப்பட்ட சுபபலன்கள் எப்படிப்பட்ட கெடுபலன்களை கொடுப்பார் அப்படிங்கிறத கொஞ்சம் விரிவாக பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த சேனலுக்கு புதிய மெம்பர் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வெளியிடக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இந்த மாதிரி சனி கும்பத்திலிருந்து தன்னுடைய இருளான ஒரு வீடு கும்ப வீடுலேருந்து சுபருடைய வீடான மீனத்துக்கு போகிறது ஒரு நல்ல பெயர்ச்சின்னு தான் சொல்லணும். அடிப்படையாக எல்லா ராசிக்கும் பெரிய அளவுக்கு பிரச்சனை இருக்காது. குருவுடைய வீடாக இருக்கிறதால பெரிய அளவுக்கு பிரச்சனைகள் யாரும் சந்திக்க மாட்டாங்க. பொதுவாகவே இந்த கோச்சார பலன் ஒருவருடைய ஜாதகத்தில் சுமார் 15லேருந்து 20% வரைக்கும் தான் வேலை செய்யும். மற்றபடி நடப்பு தசா புக்திகள் எப்படிப்பட்ட கிரக அமைப்பு இருக்கோ அதுக்கேற்ற போல தான் 75லேருந்து 80% வரைக்கும் ஒருத்தருக்கு பலன் இருக்கும். இருந்தாலும் இந்த சனி மட்டும் 7 சனியாக இருக்கும்போதோ இல்லை அஷ்டம சனியாக இருக்கும்போது மட்டும் சில பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகப்படியாக தான் கொடுக்கும். ஆனால் அதே சமயத்தில் குரு பார்வை, சுக்கிரனுடைய தொடர்போ, சுக்கிரனுடைய பார்வை, வளர்பிறை சந்திரனோட தொடர்பு, தனித்த புதனுடைய தொடர்பு இப்படி ஏற்படக்கூடிய சமயங்களில் சனியுடைய கெடுபலன்கள் கண்டிப்பாக இருக்காது. அதே சமயத்தில் சனி எப்பெல்லாம் சுபருடைய வீடுகளான மீனம் மற்றும் தனுசு, துலாம் மற்றும் ரிஷபம் இந்த வீடுகள்லாம் சம்மந்தப்படுறாரோ அப்போ அவர் பெரிய அளவுக்கு கெடுபலன்களை கொடுக்க மாட்டார். எப்படி ஒரு கெட்டவன் தன்னுடைய குருவுடைய வீட்டில் இருக்கும்போது தன்னுடைய இயல்பான கெட்ட குணத்தை வெளியில் காட்டாமல் இருப்பாரோ அதுபோல் சனியோடைய கெட்ட இயல்பான தன்மைகளை வெளியில் காட்டாமல் ஓரளவுக்கு அமைதியாக இருக்கக்கூடிய சூழல் தான் இருக்கும். அதே சமயத்தில் பெரிய அளவுக்கு நன்மை இருக்கும்னு எதிர்பார்க்கக்கூடாது. பெரிய அளவுக்கு கெடுதல் இல்லாமல் இருக்கிறதே ஓரளவுக்கு நன்மை அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக இந்த சனியுடைய பிரச்சனைகளை தவிர்க்கணும் அப்படின்னா நாம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுறதும் விநாயகர் வழிபாடு பண்ணுறதும் எல்லா வித பிரச்சனைகளிலும் நம்ம ஈஸியாக காப்பாற்றிக்க முடியும். அதே போல் சிவாலயங்களுக்கு போயிட்டு இந்த நவகிரகத்தை வழிபடுறதை விட அங்கே இருக்கக்கூடிய பிரதான தெய்வமான சிவபெருமானை வழிபடுறது உங்களுக்கு நல்ல யோகத்தையும் நல்ல ஒரு வாழ்க்கையும் அமைச்சு கொடுப்பார். எல்லா பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். இனி நாம் மேஷம் தொடங்கி மீனம் வரைக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் கிரகநிலையின் அமைப்புப்படி எப்படிப்பட்ட பலனை கொடுக்கும் அப்படிங்கிறத நாம் பார்க்க போகிறோம். விருச்சிக ராசி காலபுருஷனுக்கு 8வது ராசி விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு இதனால் வரைக்கும் 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி இந்த சனி பயிற்சியில் 5ஆம் இடத்துக்கு போகிறது ஓரளவுக்கு சுமாரான பலன் தான் கொடுக்கும். குருவோடைய வீடு அப்படிங்கிறதுனால பெரிய அளவுக்கு பிரச்சனை இல்லைன்னா கூட 5ஆம் இடத்துல போகக்கூடிய சனியால் பிள்ளைகளால் நிறைய பிரச்சனைகள் ஏற்படும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கும் சில தடங்கல்களும் பிரச்சனைகளும் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். பொதுவாகவே சுப கிரகங்கள் தான் திரிகோண ஸ்தானங்களில் இருக்கிறது நல்லது. பாவ கிரகங்கள் கேந்திர ஸ்தானங்கள் இருக்கிறது தான் நல்லது. அந்த அமைப்பும்படி 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனியால் சில விஷயங்கள்லாம் சரியான நேரத்தில் நடக்காமல் போகிறது, அதிர்ஷ்டம்ல கூட குறைபாடுகள் இருக்கக்கூடிய சூழல் இருக்கும். இந்த ராசியில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு படிப்பில் சில பிரச்சனைகள் இருக்கும். சரியான நேரத்தில் படிக்க முடியாமல் போகிறது, அதிக சோம்பேறித்தனம், தூக்கம் இது போன்ற சில விஷயங்களால் பிரச்சனைகள் ஏற்படும். அதே போல் இந்த ராசியில் இருக்கக்கூடிய நேயர்கள் அவங்களுடைய பிள்ளைகளால் சில பிரச்சனைகளும் சந்திப்பாங்க. 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி தன்னுடைய 3ஆம் பார்வையாக ராசிக்கு 7ஆம் இடத்துல பார்க்கறதுனால கணவன் மனைவி கூட சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். அதுபோல் நண்பர்களில் கூட சில நேரங்களில் பிரச்சனைகளும், பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்குள்ளே கூட சில பிரச்சனைகள்லாம் இருக்கக்கூடிய சூழல் இருக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கும் சில தடங்கல்கள்லாம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். இதுக்கடுத்தது சனியுடைய நேர் பார்வை இந்த ராசிக்கு லாபஸ்தானத்தில் விழுறதால எதிர்பார்த்த லாபம் சரியான நேரத்தில் கிடைக்காம போகிறது, சம்பளம் கூட சில நேரங்களில் சரியான நேரத்தில் கிடைக்காம போகக்கூடிய சூழல் இருக்கும். மூத்தவர்களால் சில பிரச்சனைகள், மூத்த சகோதர சகோதரிகளால் ப்ராப்ளம்ஸ், இப்படி எதிர்பாராத பிரச்சனைகளும் சங்கடங்களும் அதிகமாக ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். சனி தன்னுடைய 10ஆம் பார்வையாக ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால குடும்பத்தில் சில பிரச்சனைகள், பேச்சில் சில ப்ராப்ளம்ஸ் இருக்கும், பொருளாதார சேர்க்கையிலும் சில பிரச்சனைகள் இருக்கும், அப்போ சில குறைபாடுகள் இருக்கும். இப்போ பேசும்போது
ஜாக்கிரதையாக பேசணும். யாரெல்லாம் பேச்சை மூலதனமாக வச்சு பிழைக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் சில பிரச்சனைகள் ஏற்படும். ஆனால் இந்த ராசியில் இருக்கக்கூடிய உபன்யாசகர்கள், ஸ்பிரிச்சுவல் விஷயங்களை பேசுகிறவங்க, இவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு நன்மை தரும். ஏன்னா சனி தன்னுடைய அமைப்பால் ஸ்பிரிச்சுவல் விஷயத்தை எப்போவுமே அவர் நல்ல வழியில் அவர் கொண்டு போவார். அதுவும் குருவோட வீட்டில் இருக்கக்கூடிய சனி கண்டிப்பாக பேச்சாற்றலர் நல்ல வளமைப்படுத்துவார். அதுவும் சிறப்பாக இந்த ஆன்மீக விஷயங்களை பேசுகிறவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் யோகமாகவே இருக்கும். ஒரு சிலருக்கு வெளிநாடு பிரயாணமும் அது மூலியமாக நல்ல பாராட்டுகள், ஒரு பாப்புலாரிட்டிலாம் நிறைய பேர் கிடைக்க சான்ஸ் இருக்குது. விருச்சிக ராசிக்கு சனி பயிற்சி பெரிய அளவுக்கு யோகம்னு சொல்ல முடியாது, சுமார் 70% வரைக்கும் நல்ல பலனை தரும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. விருச்சிக ராசி அப்படின்னு சொன்னாலே விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம், அனுஷம் மற்றும் கேட்டை, இந்த நட்சத்திர தொகுப்புகள் கொண்டது தான் விருச்சிக ராசி. அதில் குருவுடைய விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு சுமார் 70% வரைக்கும் நல்ல பலனை தரும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஏன்னா குருவே இவங்களுக்கு 2 மற்றும் 5க்கு ஆதிபத்தியம் வகிக்கிறவர். இதுக்கடுத்தது சனியுடைய அனுஷ நட்சத்திரம், சனி இந்த ராசிக்கு 3, 4க்கு ஆதிபத்தியம் வகிக்கிறவர். இவங்களுக்கு சுமார் 65%. புதனுடைய கேட்டை நட்சத்திரம் இவங்களுக்கும் சுமார் 65% வரைக்கும் நல்ல பலனை தரும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து.